ஒரு அற்புதராஜ் அவர்கள் வந்து 1/2 மணி நேரம் தெய்வ செய்தியை கொடுப்பாங்க. நாம் எல்லாரும் கவனமாக கேட்டோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த செய்திக்காக நம்ம எல்லாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்லலாம். ஏன்னா கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எல்லாம் ஜெபத்தோடு நாம் கடந்து செல்லலாம். கிருபை இரக்கமும் நிறைந்தவரே துதிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் ஆண்டவர் இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன், ஆராதனையை ஆசீர்வதித்த தேவன், ஜெபத்தை ஆசீர்வதித்த தேவன், இப்பொழுது கூட ஆண்டவரே உமது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து சொல்லியிருக்கிறோம். அடியடை மறைத்து பரிசுத்த ஆவியினால் வெளிப்படும்படியாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தராவே நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம் அப்பா. அடியின் மூலமாக நீ பேசுகிறார். அடியை மறைத்து நீ வெளிப்படுகிறார். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு யுத்தம் அல்ல, நம்மளுக்கு யாரோடு யுத்தம் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாக அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். சர்வாயுத வர்க்கத்தை குறித்து போடப்பட்டிருக்கும். 18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின சில வசனங்களை பார்க்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடும் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டம் வந்தவொடனே நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தில் நபர்களோடு நம்ம என்ன செய்யணும், யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த 12ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய யுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம்னா அதுக்கு முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தில் உச்சத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தலையில் ரட்சிப்பு என்னும் தலை சீரா ஹெல்மெட்டு, தலையில் என்ன இருக்குமா, நம்முடைய ரட்சிப்புங்கிற ஹெல்மெட் அணிஞ்சிக்கணுமா. மார்பு பகுதியில் நீதி என்னும் மார்க்கவசம், இடுப்பில் சத்தியம் என்னும் அரைக்கச்சை பெல்ட்டு தரித்திருக்கணும். நம்முடைய யுத்தத்துக்கு செல்லக்கூடிய ஒரு போர் வீரன் எப்படி அந்த கவசத்தை அணிந்து கொள்கிறானோ அதே போல ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் செய்யும் போது, யுத்தம் பண்ணும் பொழுது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். அப்ப தலையில ரட்சிப்பு என்னும் தலைச்சிரா ரட்சிப்பு இருக்கணும். நெஞ்சு பகுதியில் மார்பில் நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும். இடுப்பு பகுதியில் சத்தியம் என்னும் அரைக்கட்சி இருக்கணும். கால்களில் ஆயத்தம் என்னும் பாதரட்சி, நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய பாதரட்சி செருப்பு அணிந்திருக்கணும். கைகளில் பாருங்க, இடது பக்கம் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்கணும். வலது கையில் ஆவியின் பட்டயம், வாள் நம்ம வச்சிருக்கணும். இதெல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். இப்படிலாம் நீங்க தரித்து கொண்டு அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லி போடப்பட்டிருக்கு. விழித்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நான் தரித்திருக்கேன். இப்ப பாருங்க, யுத்த காலத்துல ஒரு போர் வீரர் வந்து யுத்தத்தில் இருக்கிறான், எல்லா விதமான கவசத்தையும் போட்டிருக்கா, வாள் இருக்கு, கேடகம் இருக்கு, எல்லா சேஃப்டிக்கு எல்லாமே இருக்கு. ஆனா யுத்தத்துல போய் தூங்குனா என்ன இருக்கும், எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா நம்மளை தாக்கிடுவோம். அப்ப விழித்திருந்து நீங்க என்ன செய்யணும், வேண்டுதல் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜெபத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லா விதமான சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்க அணிஞ்சிருக்கீங்க.
ஆனால் நீ என்ன செய்ய மறந்துட்டீங்க? விண்ணப்பம் பண்ணலை, வேண்டுதல் பண்ணலை, ஜெபம் பண்ணலை, விழித்து இருக்கல. அப்படி இருக்கும் பொழுது எதிராளி உங்களை என்ன பண்ணிடுவான்? ஈஸியாக மேற்கொள்ளிடுவான். ஹல்லேலூயா. எனக்கு துப்பாக்கி இருக்கு, பீரங்கி இருக்கு, வாள் இருக்கு எல்லாம் சொல்லிட்டு நீ யுத்த காலத்தில் தூங்குனீங்கன்னா அவன் ஈஸியாக என்ன பண்ணுவான்? தாக்கி நம்மளை வீழ்த்திடுவான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான இதுல என்ன பண்ணுறோம்னா வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம் இதை குறித்து சொல்லப்படும். இப்போ வேண்டுதலா என்ன, விண்ணப்பம்னா என்ன, ஜெபம்னா என்ன, அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டுலையும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆராதனை தூபம் காட்டுவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜெபத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் நடுப்பகிர்ந்து நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நாம ஜெபம் பண்றோம், வேண்டுதல் பண்றோம், விண்ணப்பம் பண்றோம், எல்லாமே பண்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணாங்க? அந்த தூப வர்க்கம் காப்பாங்க. வழிபடுறது என்ன பண்ணாங்க? தூப வர்க்கம் காப்பாங்க. அந்த தூப வர்க்கம் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரிய தூப வர்க்கம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு ஜெபத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். அப்ப நம்முடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல தூப வர்க்கமா என்ன செய்யுமா? ஏறெடுக்கப்படும். அவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த தூப வர்க்கம் எப்படிப்பட்டதா இருந்தது? அப்ப தூப வர்க்கத்தையும் ஜெபத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ஆசாரியன் தூப கலசத்துல எதெல்லாம் நம்ம சேர்ப்பாங்க? தூப வர்க்கத்துல என்னென்ன பொருட்கள் சேர்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை வச்சு நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமம் 32வது யாத்திராகமம் 30வது அதிகாரத்தில் வந்துக்கிறோம். 30ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கும். அடுத்து போதும். இப்ப என்ன பண்ணோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, நீ சுத்த வெள்ளை போலமும் குங்குலியம், அல்பான் பிசி, கந்த வர்க்கங்கள், சுத்தமான சாம்பிராணியும் நீ சமநிலையாக எடுத்து அதை பரிமளம் வெற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக மாற்று. அப்ப ஒரு ஆசாரியன் தூப வர்க்கம் காமிக்கும் பொழுது அதுல என்னென்ன பொருட்கள் சேர்ப்பா அப்படின்னா வெள்ளை போடம் தைலம் சேர்ப்பா. அடுத்து என்ன போட்டிருக்கு? அல்பான் குங்குலியம் போட்டிருக்கு, அல்பான் பிசி, சாம்பிராணி, இதை எல்லாமே சேர்த்து பொடியாக்கிட்டு என்ன பண்ணலாம்? அந்த தூப வர்க்கத்துல காப்போம். இதுதான் புதிய ஏற்பாடு காலத்துல ஜெபத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப வெள்ளை போட தைலம் இந்த தூப வர்க்கம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தூப வர்க்கம் ஏன் காமிக்கணும்? அது வந்து தேவனுடைய கட்டளையா இருக்கு. தேவனுடைய கட்டளை. ஒரு வசனத்தை வாசிப்போம். 30ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த 30ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துல ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும், உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அப்ப தலைமுறையாக ஒரு ஆசாரியன் தூபம் காட்டணும். இது தேவனுடைய கட்டளையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க ஜெபம் பண்ணுவது என்னது? தேவனுடைய கட்டளையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தூப வர்க்கம் காமிக்கும் பொழுது இது தேவனுடைய கட்டளையா இருக்கு. ரெண்டாவது அந்த தூப பீடம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த எபிரேய பாஷையில கொலைக்களம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கொலைக்களம். அதாவது பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தும் பொழுது அந்த பலிபீடத்துக்கு மேல அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமா. அந்த கெட்ட வாசனைகள் வராதபடிக்கு என்ன பண்ணாங்கன்னா தூபம் அந்த எரிஞ்சு கொண்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன சொல்லப்படுதுன்னா தூப பீடம் ஒரு கொலைக்களம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பலி செலுத்துறாங்கல்ல, அதனால ஒரு புறாவோ ஆடோ காளையோ என்ன செய்வாங்க? பலி செலுத்தக்கூடிய கொலைக்களம் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்?
அர்ப்பணிக்கணும், ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். அதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்கள் வரும் பொழுது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியன் ஒரு பலி செலுத்தி அது தூப வர்க்கம் காமிக்கிறானோ, அதே போல நீங்க ஆண்டவர் சமூகத்துல வரும் பொழுது உங்களையே நீங்கள் பலியாக, ஜீவ பலியாக ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அதான் கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணலாம்னா, உங்க மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் என்ன செஞ்சுக்கணுமா? சிலுவையில் அறைஞ்சிக்கணும். அதுதான் குலைக்கணும், அதுதான் தூபம் வைக்கணும், அதுதான் ஆண்டவர் சமூகத்துல சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க போறோம், தூப வர்க்கத்துல வெள்ளை போல தைலம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி இதெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க? ஒரு ஆசாரியன் தூபம் காட்டும். புதிய ஏற்பாடு காலத்துல இது எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதல் வெள்ளை போல தைலம். இந்த வெள்ளை போல தைலம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விண்ணப்பத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு? விண்ணப்பத்துக்கு அடையாளம். நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் வெள்ளை போல தைலத்துக்கு ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு? வெள்ளை போல தைலத்துக்கு. இந்த வெள்ளை போல தைலம் எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த விண்ணப்பத்துக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். இது ஒரு மரத்துல இருந்து ஒரு விதமான மரம் இருக்கு. அந்த மரத்தை நீங்க குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசின் மாதிரி இந்த ரப்பர் மரம் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா கோந்து மரத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து என்ன செய்யும்? ஒரு பிசின் வரும். அதே மாதிரி இந்த வெள்ளை போலம் ஒரு விதமான மரத்திலிருந்து தயாரிக்கப்படுதும். அந்த மரத்தை குத்தும் பொழுது ஒரு விதமான பிசின் வரும். அந்த பிசின் வாசனை உள்ளதா இருக்குமா? அதுதான் பிசின். ஆமா, அதுதான் வாசனை உள்ளதா இருக்குமா? அதை தூப வர்க்கத்துல போடும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல சுகந்த வாசனை இருக்கும். அப்ப இந்த வெள்ளை போல தைலம் போல நீங்கள் குத்தப்படும் பொழுது, ஹல்லேலூயா, மற்றவர்களால் நீங்கள் உடைக்கப்படும் பொழுது, நீங்கள் காயப்படும் பொழுது, நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் வெள்ளை போலமாக ஆண்டவர் சமூகத்தில் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜெபம் பண்றோம். ஆனா சோர்வடையும் பொழுது, மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தும் பொழுது, துக்கப்படும் பொழுது, உடைக்கப்பட்ட நேரத்துல நீங்கள் ஜெபத்தை எடுத்தீங்கன்னா அதுதான் வெள்ளை போலத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி அந்த வெள்ளை போல அந்த மரம் ஒருத்தர் குத்தும் பொழுது அது அழுவல்ல, பிசின் வெளியில வருது. ஆனா அந்த பிசின் எப்படிப்பட்டதா இருக்கு? வாசனை உள்ளதா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க மற்றவர்கள் காயப்படும் பொழுது உங்களுடைய பேச்சுகள், நடவடிக்கைகள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. அந்த வெள்ளை போல தைலத்தை போல விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. ஜனங்கள் சொல்லாங்கல்ல, என்ன இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்ப விண்ணப்பம்னா என்ன? உங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுறது. ஹல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரியன் தூப வர்க்கம் காமிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? ஜனங்களுடைய நன்மைகளுக்காக, பாவங்களுக்காக, அவருடைய மேன்மைகளுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறான் தூப வர்க்கம். அப்ப ஜெபம் பரிந்து பேசக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப வெள்ளை போலம் விண்ணப்பத்துக்கு அடையாளமா புதிய ஏற்பாடு காலத்துல காணப்படுகிறது. அந்த விண்ணப்பம் உங்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துல நம்மளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தை எடுக்கணும். ஆண்டவரே, நான் எந்த சூழலிலும் எந்த வழியிலும் உண்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. எல்லா சூழலிலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உண்மை நோக்கி பார்க்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நான் சந்தோஷமான காலகட்டத்தில் மட்டுமல்ல, மற்றவர்களால் காயப்படும் பொழுது, மற்றவர்களால் குத்தப்படும் பொழுது, மற்றவர்களால் உபத்திரவத்தில் நான் சந்திக்கப்படும் பொழுது கூட நான் உங்க சமூகத்துல நான் பலி செலுத்தணும், நான் ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சமூகத்துல சுகந்த வாசனையாக எடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதுதான் வெள்ளை போல தைலத்துக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல அண்ணாள் குத்தப்பட்டிருக்கா. ஹல்லேலூயா. குழந்தை இல்லை, தன்னுடைய சக்கரத்தையால் என்ன பண்ணிருக்கு? மலடி என்று அநேக அவமானங்கள். அவ என்ன செஞ்சா? தேவனுடைய சமூகத்துல மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. இதுதான் குத்தப்படுவதற்கு அடையாளம். இதுதான் வெள்ளை போலத்துக்கு அடையாளம். குத்தப்படும் பொழுது நீங்கள் வாசனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அண்ணாள் தனக்காக தான் மலடியா இருக்கிறேன், அநேகர் என்னை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்து அழுதான். தாவீது சவுளி நிமித்தம் பாருங்க, அநேக உபத்திரவங்கள் கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே வர்றான். இவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு சூழ்நிலையும் தாவீது பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறான், தேவனை தேடுறான், ஜெபம் பண்றான். குத்தப்படக்கூடிய அனுபவம், உடைக்கப்படக்கூடிய அனுபவம். அந்த சூழ்நிலை தாவீது என்ன பண்றான்?
ஆண்டவர் சமூகத்தில் தேடுறோம். இதுதான் வெள்ளை போலத்துக்கு அடையாளம். குத்தப்படும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தை எடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து குங்குலியம். குங்குலியம் வெள்ளை போல தைலம் விண்ணப்பத்துக்கு அடையாளமா புதிய ஏற்பாடு காலத்துல விண்ணப்பத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது. பழைய ஏற்பாடு காலத்துல குங்குலியம் சேர்க்கிறாங்க தூப வர்க்கத்துல. அந்த குங்குலியம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குங்குலியம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு அதை சர்ச் பண்ணி பார்க்கும் போதுல, கடல்ல வாழக்கூடிய ஒரு விதமான மிருகம், சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்காங்க, அதனுடைய கூடு கடினத்தன்மையா இருக்குமா, ஓடு சொல்லுவாங்க. இப்போ ஆமை இருக்கு, நத்தை இருக்கு, அதெல்லாம் ஓடு இருக்கும். ஆனால் அது எந்த உயிரினம் சொல்லப்படலை. அந்த குங்குலி என்ன செய்வாங்க, கடல்ல வாழக்கூடிய ஒரு விதமான உயிரினம் கடல்ல இருக்கக்கூடிய பாறைகள் இடுக்கல அந்த பாசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாசியை சாப்பிட்டு உயிர் வாழுமா. அந்த ஓடு கடினமா இருக்கணும். சில அறிஞர்கள் அது ஆமைன்னு சொல்றாங்க, சில பேர் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஓடு எப்படிப்பட்டதா இருக்குமா, கடினத்தன்மையா இருக்குமா. அந்த கடினத்தன்மையில ஓடை எடுத்து உடைச்சி பொடியாக்கி அந்த தூப வர்க்கத்துல கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. இதான் குங்குலியமா. அப்ப குங்குலி எப்படி வருது, தேவனுடைய தூப வர்க்கத்துக்கு ஆராதனை செய்வதற்கு முன்பாக அந்த குங்குலி எப்படிப்பட்டதா வருது, உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பொடி செய்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வருது. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நீங்க உடைக்கப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கடின இருதயம் என்ன செய்யணும், உடைக்கப்பட்டு வரணும், நொறுக்கப்பட்டு வரணும். அதுதான் பிரதர் பாடும் பொழுது, நொறுங்கட்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய பெருமை, மேன்மை, அகங்காரம் எல்லாத்தையும் ரசிச்சிட்டோம். தேவனுடைய வாசலை விட்டு வெளியில இறக்கி வச்சுட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வரணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த குங்குலியம் அனுபவம் என்ன எதுக்கு குறிக்கப்பட்டதுன்னா, ஜெபத்திற்கு. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபத்தை இருக்கும் பொழுது நொறுக்கப்பட்டு வரணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த குங்குலியம் எப்படி கடினமான ஓடுதான், ஆனா தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்படி வருது, உடைக்கப்பட்டு பொடியாக்கி தான் என்ன வருது, தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வருது. அப்ப ஆண்டவருடைய சந்நிதிக்கு நம்ம ஜெபத்தை எடுக்கும் பொழுது நாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவனுடைய சந்நிதியில் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும், அந்த ஓடு பொடியா தான் ஆயிடுச்சு, பொடுசா தூளா மாறிச்சு. ஆனா எப்படிப்பட்டதா இருக்கும், உறுதியா இருக்கும். எப்படி ஒரு கடுகு பார்க்க பொடுசா தான் இருக்கும், ஆனா எவ்வளவு உறுதியா இருக்கும். நீங்க எவ்வளவு தூரமா போட்டாலும் என்ன செய்யும், கீழே விழுந்தா உடையாது. பலாப்பழம் பெருசாக தான் இருக்கும், பூசணிக்காய் பெருசாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தூரம் மேலே இருந்து கீழே போட்டால் என்ன வச்சிடும், உடைஞ்சிடும். அது உறுதித்தன்மை இல்லை, பார்க்க தான் பெருசாக இருக்கு, ஆனால் உறுதி இல்லை. ஆனால் கடுகு நீ எவ்வளோ உயரத்துல வந்து வானத்திலிருந்து போட்டாலும் என்ன செஞ்சிருக்காது, உடையாது. அதே போலதான் குங்குலியம் ஓடு கடினமானதா, உடைக்கப்பட்டுச்சு, நொறுக்கப்பட்டுச்சு. ஆனால் அது ஒவ்வொரு தூரம் எப்படிப்பட்டதா இருக்கும், உறுதித்தன்மையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் உடைக்கப்பட்டு வந்தாலும் கூட உங்களுடைய ஜெபம் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவன் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமா பதில் கொடுப்பார் என்கிற உறுதி நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் குங்குலியத்துக்குரிய அனுபவமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க பாருங்க. உறுதியா ஒரு விதவை தன்னுடைய எதிராளி நிமித்தமாக போராடி கொண்டிருக்கிறார். உடனே என்ன பண்ணா, ஒரு நியாயாதிபதி, அவன் எப்படிப்பட்ட நியாயாதிபதி, அநீதியுள்ள நியாயாதிபதி, அவன்கிட்ட போய் முறையிடுறான். இவன் என்ன செய்யறான், நான் துன்மார்க்கப்பா, நான் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறவன், மனுஷனை மதிக்காதவன், என்கிட்ட போய் நீ நீதி கேட்கிறியே அப்படின்னு சொல்லி அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி கேட்க. ஆனா இவன் என்ன செய்யல, இவன் எப்படியாவது நம்மளுக்கு நன்மை செய்வான் என்று சொல்லி உறுதியோடு என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக்கொண்டு எனக்கு நியாயம் செய்ய, நீதி செய்ய, நீதி செய்யணும். உடனே ஒரு காலகட்டத்தில் அவன் வெறுத்து போயிடும். இவன் அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது இவனுக்கு என்ன செஞ்சிடும், நீதி செஞ்சிடும் சொல்லி அவனுக்கு என்ன பண்ணா, நீதி செய்யணும். இப்போ இதுதான் உறுதி. எப்படியாவது ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்வார், நன்மை செய்வார், ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு செய்வார் சொல்லி உறுதியோடு நீங்க என்ன செய்யணும், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற தண்டிக்கு நீங்க என்ன செய்யணும், போராடி கொண்டே இருக்கணும். இதுதான் குங்குலியத்துக்கு அனுபவம். மன உறுதி, கடின இருதயத்தோடு நீங்க இருந்தாலும் கூட உறுதியோடு நீங்க என்ன செய்யணும், ஜெபத்தை எடுக்கணும். இன்னொரு சம்பவம், அப்படி நிறைய சம்பவத்தை சொல்லலாம். இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சிநேகிதன் இன்னொரு சிலருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கு. அவன் என்ன பண்றான், தன்னோர் நண்பன் போய் நடுராத்திரில கதவு தட்டுறான். கதவு தட்டி, என் நண்பன் இப்படி சாப்பிடாம இருக்கா, பசியா இருக்கா, நீ 2-3 அப்பம் குடிச்சிடும். அவன் என்ன பண்றான், நடுராத்திரி போய் நான் டிஸ்டர்ப் பண்ணாத, என் பிள்ளைகள்லாம் உறங்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி கதவை கூட்டினான். ஆனா அவன் என்ன பண்ணான், தன்னுடைய நண்பருக்காக எப்படியாவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப கதவை தட்டான். அவன் ஒரு கட்டத்தை என்ன பண்றான், சரி சாப்பாடு கொடுத்துன்னு சொல்லி என்ன பண்ண, அப்பத்தை கொடுத்து சரி
அப்போ ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற நன்றிக்கும் நீங்க மன உறுதியோடு ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்துக்கு மன உறுதியோடு ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் தான் குங்குலியத்துக்குரிய அனுபவம். ஹல்லேலூயா. எப்படி குங்குலியம் கடினமான ஓடாக இருந்தாலும் தேவ சமூகத்துல உடைக்கப்பட்டு உறுதியோடு அந்த தூப கலசத்துல பொடியாக வருதோ, நீங்க தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுது உடைக்கப்பட்ட அனுபவமா இருக்கணும். உறுதியோடு தேவனுடைய சமூகத்துல ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பார்ப்போம், அல்பான் பிசின். இது தூப வர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் அல்பான் பிசின். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மரத்திலிருந்து தான் அந்த அல்பான் பிசினை எடுக்கிறாங்க. அதுவும் வாசனை உள்ளது தான். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இந்த அல்பான் பிசின் தூப வர்க்கத்தில் சேர்க்கும் பொழுது எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் பலி செலுத்துவாங்க. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு மீன் வைக்கிறீங்க, மீனை கழுவுறீங்க, தண்ணியை நம்ம என்ன செய்வோம், வெளியில் அங்கிட்ட தான் கொட்டுவோம். ஏன் வீட்டுக்கு வெளியில் கொட்ட மாட்டோம், வீட்டுக்குள்ளே கொட்ட மாட்டோம். அது விதமான ஸ்மெல் வரும், ஈயா முக்கியம். அப்போ நம்மளுக்கு வியாதி ஸ்மெல் வருது, அதனால அந்த தண்ணி என்ன செய்வோம், வெளியில் கொண்டு போயிருக்கணும். அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தும் போது ஏகப்பட்ட பலி செலுத்தினா ரத்தம் ஃபுல்லாக சித்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த ரத்தம் வாழை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ரத்தம் வாழை அடிக்கும் பொழுது நிறைய ஈக்கள் அது என்ன பண்ணும், ரத்தத்தில் உட்காரும், மறுபடியும் மனிதனுடைய சரீரத்தில் உட்காரும். அப்போ என்ன ஆகும், வியாதிகள் வரும். அதற்காக என்ன செய்வாங்கன்னா, பலி செலுத்தக்கூடிய இடத்துல அந்த தூபவர்க்கம் காமிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அல்பான் பிசின் அந்த ஈக்களை இந்த பலி மேல அணுக விடாதபடிக்கு பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா, வேண்டுதலுக்காக மற்றவங்களால துஷ்ட மிருகங்களால எதிராளிகள் சத்துருக்களில் நம்மளுக்கு சேதம் வராதபடிக்கு நம்ம தானே ஜீவ பலியா இருக்கோம். எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பலி செலுத்துறாங்க, புதிய ஏற்பாடு காலத்துல நாம தான் ஜீவ பலியாக ஆண்டவர் சமூகத்தில் வர்றோம். அப்ப சத்துருக்களில் எதிராளிகள் நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வராதபடிக்கு நாம் என்ன பண்ணோம், மற்றவர்களுக்காக எதிராளிகளுக்காக நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் அல்பான் பிசினுக்கு அடையாளம். வேண்டுதல் பண்ணணும், உங்களுடைய ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கணும், ஆண்டவரை துதித்து ஆராதிக்கக்கூடிய ஜெபம் இருக்கணும். மூன்றாவது, மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் பேர் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, வேலைக்காக, சொத்துக்காக தனக்குனே நம்ம என்ன பண்றோம், விண்ணப்பம் மட்டும்தான் எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விண்ணப்பம் மட்டும் பண்ணா போதாது, வேண்டுதலும் பண்ணணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ணணும். உங்கள் எதிராளி நிமித்தமாக நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாக வேண்டுதல் பண்ணணும். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ரத்தம் ஈக்கள் மொய்த்து உங்கள் மேல் உட்காரும் பொழுது சில வியாதிகள் வரும். அந்த ஈக்கள் வராதபடிக்கு, வியாதிகளை உண்டுபடியில ஈக்கள் வராதபடிக்கு ஆல்பான் பிசின் வைக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அந்த வாசனை ஈக்கள் அணுக விடாதான் அந்த வழி மேல. அதே போலதான் நாம் என்ன செய்யணும், ஜனங்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்களுக்காக நம்மளுக்கு பிரச்சனை வராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே மிரியாமுக்காக வேண்டுதல் பண்ணோம். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேண்டுதல் பண்ணினான்னு போட்டிருக்கோம், விண்ணப்பம் பண்ணினான்னு போட்டிருக்கோம். வேண்டுதல்னா மற்றவர்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், விண்ணப்பம் அப்படின்னா நமக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, மோசே ஜெபத்தை எடுக்கிறான். அந்த ஜெபம் மிரியாமுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், மற்றவர்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய வேண்டுதல் இந்த குங்குலியத்துக்கு அல்பான் பிசினுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான் போடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப யோபு அவனுக்காக வேண்டுதல் பண்ணல, விண்ணப்பம் பண்ணல, சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணா, கர்த்தர் அவனுடைய சிறைப்பை மாற்றினார், ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்பொழுது மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்றீங்களோ கர்த்தர் உங்களுடைய சிறைப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு கூட தன்னுடைய மனைவி ரெபெக்காள் குழந்தை பெறாமல் இருக்கிறனால ஈசாக்கு ரெபெக்காளுக்காக வேண்டுதல் பண்ணினான். ஹல்லேலூயா. இது எல்லாமே அல்பான் பிசினுக்காக அடையாளம். ஏன் வேண்டுதல் பண்ணா, இவன் மலடியா இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் வரும். அப்ப மற்ற ஜனங்களால நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக, தன் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும் என்பதற்காக ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவனிடத்துல வேண்டுதல் பண்ணினார். கர்த்தர் அவருடைய கற்பத்தை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்காக நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய வேண்டுதல் அல்பான் பிசினுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல 4 விதமான தூப வர்க்கம் பார்த்திருக்கோம். என்னென்னது பார்த்திருக்கோம், வெள்ளை போல தைலம், குங்குலியம், அல்பான் பிசின்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? அந்த வெள்ளை போன தைலம் விண்ணப்பத்துக்கு அடையாளமாக நமக்காக ஜெபத்தை எடுக்கணும். குங்குலியம் ஜெபம் தான். ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்படணும். அல்பான் பிசி வேண்டுதல், மற்றவர்களுக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபத்தை ஏறெடுக்கணும். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தில் விண்ணப்பம் இருக்கான்னு பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுக்கீங்களான்னு பார்க்கணும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கீங்களான்னு பார்க்கணும். நான்காவது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். கடைசியாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு, சாம்பிராணி சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம் 34 கடைசியாக பார்க்கும்போது சுத்தமான சாம்பிராணியை நீ சம நிறையாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாம்பிராணி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு கடையில் அந்த பாய் என்ன செய்வார்? 5 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி புகையை போட்டு அந்த கடையை ஃபுல்லாக புகையை போட்டு வந்துடுவார். ஒரு விதமான வாசனை வரும். ரெண்டாவது அன்றைக்கி வியாபாரம் நல்லா ஓடும் அப்படின்னு வச்சு நம்பிக்கை என்ன பண்ணாங்க? 5 ரூபா கொடுத்து சாம்பிராணியை போட்டு இது பண்ணாங்க. அப்போ இந்த சாம்பிராணி இதுவும் ஒரு விதமான மரத்திலிருந்து பட்டையிலிருந்து எடுக்கப்படுறதா, இதுவும் என்ன செய்யறாங்க? பொடியாக்கி கொண்டு வரப்படுதா. ஆனால் அந்த சாம்பிராணி எப்போ வாசனை அதிகமாக வருது? இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருச்சு, ஏகப்பட்ட சாம்பிராணி வந்துருச்சு. நம்ம என்ன செய்வோம்? கொசு வராமல் இருக்குது. சில பேருக்கு சாம்பிராணி பொருத்தி வைப்பாங்க. வீடு வாசனையாக இருக்கணும்னு சொல்லி அந்த சாம்பிராணியை பொருத்தி வைக்கிறோம். இந்த சாம்பிராணி எப்பொழுது வாசனை அதிகமாக வரும்? எரிக்கப்படும் பொழுது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது, அக்கினியில போடப்படும் பொழுதுதான் அந்த சாம்பிராணி வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்கினியில் போடுவதற்கு முன்பாக சாம்பிராணி வாசனை நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அதிகமான வாசனை வராது. எப்பொழுது அந்த சாம்பிராணி அக்கினியில் போடப்படுதோ அது புகையா இருக்கணும், வாசனை அதிகமாக கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ அக்கினி மயமான சோதனை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? வாசனை கொடுக்கக்கூடியவராக காணப்படணும். ஹல்லேலூயா. அந்த சோதனை வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மற்ற ஜனங்களை நம்ம நிந்திக்க கூடாது. தேவனை மறுமறுக்க கூடாது. ஆண்டவரே, நீங்க இந்த சோதனை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. காரணம் என்ன தெரியுமா? இந்த சோதனைக்கு அடுத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதை யாக்கோபுல சொல்லிருக்காரு, சோதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன கிரீடம் வச்சிருக்கப்படுதா? ஜீவ கிரீடம் வச்சிருக்கப்படுது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா நீங்க ஆண்டவருக்கு முதலாவது என்ன செய்யணும்? நன்றி செலுத்தலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சோதனையின் முடிவில் உங்களுக்கு ஒரு சாதனை வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த சோதனையின் முடிவில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் வருது. அது மாணவர்களுக்கு சோதனை தான். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷமா என்ன படிச்ச, அதை படிச்சிருக்கீங்க, ஒரு டெஸ்ட் சோதனை தான் என்னது? அந்த பப்ளிக் எக்ஸாம். அவன் நல்லபடியாக எழுதிட்டானா என்ன செய்வான்? ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. 10 முடிச்சா 11, 11 முடிச்சா 12, 12 முடிச்சா காலேஜ். ஹல்லேலூயா. அப்ப சோதனை உங்களை வீழ்த்துவதற்காக இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. அந்த யாக்கோபுல ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, நீங்கள் பலவித சோதனைகள் அகப்படும் பொழுது என்ன செய்யணுமா? விசுவாசத்தை காத்துக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அந்த பொறுமை பூரணம் அடையும் பொழுதுதான் உங்களுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு சோதனை வரும் பொழுது நீங்க சகிப்புத்தன்மையோடு அதை மேற்கொள்ளணும். அதான் வசனம் பாடணும், திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படணும். உங்களுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு சோதனை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதற்கு மேல உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த சோதனை வரும்பொழுது நீங்க தாங்கி அந்த சோதனையை விசுவாசத்தோடு பொறுமையோடு நீங்கள் மேற்கொண்டு ஜெயத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப சோதனை, இந்த சாம்பிராணியோட அனுபவம் அக்கினி போன்ற உங்களுக்கு சோதனை வரும் பொழுது நீங்கள் பொறுமையோடு அதை விசுவாசத்தோடு அதை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கடைசியாக நாம் வாசித்த அந்த யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல கடைசி பகுதி வாசிப்போம். தூப வர்க்கம் காமிக்கும் பொழுது அந்த ஆசாரியன் வெள்ளைப்பழத்தை எடுக்கிறார். குங்குலியம், அல்பான் பிசி, சாம்பிராணி, இந்த 4 எடுத்துதான் தூப வர்க்கம் காமிக்கிறார்.
இதுக்கு நம்ம வந்து புதிய ஏற்பாடுகள் எதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கோம்? விண்ணப்பத்திற்கு, ஜெபத்திற்கு, வேண்டுதலுக்கு, அடுத்து வந்து என்ன பண்றதுக்கு? நன்றி செலுத்துவதற்கு. இந்த சாம்பிராணியோட அனுபவம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதுக்கு அடையாளமா சொல்லப்படுது. அல்லேலூயா. நீங்க சோதனை வரும்பொழுது ஆண்டவர் கிடைச்சிடும், நன்றி இயேசுவே சொல்லணும். எப்பொழுது அந்த சாம்பிராணி கங்குல போட்டா போறது என்ன செய்யுது? சுகந்த வாசனை வருது. ஹல்லேலூயா. அதிகமான புகை வருது. அப்ப நீங்க சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கு அந்த சாம்பிராணி போல நன்றி செலுத்தக்கூடியவர்களா காணப்படும் பொழுது அது தேவ சமூகத்துல சுகந்த வாசனையாக எடுக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு திருமணம் எடுக்க போறீங்க, நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும். இரண்டாவது வேண்டுதல் இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக, எதிராளிகளுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக வேண்டுதல் இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது நறுங்குண்ட இருதயத்தோடு உங்களை நீங்களே தாழ்த்தி என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல வாசிக்கணும். அதுதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரிசேயனும் ஆயக்காரன் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணும் பொழுது பரிசேயன் தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசுறான். நான் இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, நான் உபவாசம் இருக்கேன், தசமமாக சொல்கிறேன், அவன் பாவின்னு சொல்லி பரிசேயன் என்ன பண்ணான்? மற்றவனை குறை சொல்லி அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் தசமமாக சரியா செலுத்துறேன், ஆலயத்துக்குரிய எல்லா ஆறுதலையும் கலந்து முறைன்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி மற்றவனை குற்றப்படுத்தி அவன் ஜெபத்தை எடுக்கிறான். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? தூரமா நின்று, ஆண்டவரே நான் ஒரு பாவி சொல்லி நெஞ்சில் அடிச்சு அழுது ஜெபம் பண்ணான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுது, இவனுடைய ஜெபத்தா ஏறெடுக்கப்படும். யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல வரும் பொழுது உங்களை நீங்களே தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் இருக்கணும், வேண்டுதல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், சாம்பிராணி போல நன்றி செலுத்தணும். கடந்த நாட்கள் ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்தணும். இதெல்லாம் எப்படி செலுத்தணும் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, சம நிறையாக எடுத்து தூவருக்கு காமிக்கும் பொழுது நீங்க சாதாரணமாக வீட்டில் ஒரு குழம்பு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்கும். கறி கழுவுச்சுன்னா இத்தனை கிலோ கறி எடுத்தீங்கன்னா இவ்வளோ பொடி போடணும், இவ்வளோ உப்பு போடணும், கணக்கு எல்லாம் சம நிறையாக தான் எடுக்கணும். கூட குறைஞ்சி போட்டு என்ன ஆகிடும்? அது ருசி இல்லாமல் போயிடும். ஒரு தூப வர்க்கம் காமிக்கும் பொழுது ஆசாரியன் அந்த வெள்ளை போட தைலம், குங்குலியும், ஆல்பான் பிசு, சாம்பிராணி எப்படி எடுப்பானா? சம நிறைய எடுப்பானா. இது 50 கிராம்னா அது 50 கிராம், அது 50 கிராம், அது 50 கிராம் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னது புதிய ஏற்பாடு காலத்துல நீ ஜெபிக்கும் பொழுது உன் விண்ணப்பம் தான் அதிகமா இருக்கு, உனக்காக எடுக்கக்கூடிய விண்ணப்பம் தான் அதிகமா இருக்கு, நன்றி கம்மியா இருக்கு, மற்றவர்களுக்காக எடுக்கக்கூடிய ஜெபம் கம்மியா இருக்கு, இருதயம் நொறுக்கப்பட்டு வரல. ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா 1/4 மணி நேரம் நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக, சொத்துகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு 5 நிமிஷம் மற்றவங்களுக்காக, 5 நிமிஷம் நன்றி செலுத்துறது. இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆசாரியன் அந்த தூப வர்க்கத்தை எல்லாத்தையும் சம நிறையாக எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உங்களுக்காக நீங்க 1/4 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்? 1/4 மணி நேரம் ஜெபிக்கணும். நன்றி செலுத்துறது 1/4 மணி நேரம் நன்றி செலுத்தணும். ஆண்டவர் சமூகத்துல நீங்க வரும்பொழுது ஜெபிக்க ஆண்டவர் துதி செலுத்தும் பொழுது அந்த சம நிறைய இருக்கணும். அந்த சம நிறைய எடுத்தாதான் ஆண்டவருக்கு சுகந்த வாசனை எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்த கீழே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். 37வது வசனத்தை வாசிப்போம். இந்த தூப வர்க்கம் எப்படி இருக்கக்கூடாதா? உங்களுக்காக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த தூப வர்க்கம் நம்ம வந்து ஜெபத்தை குறித்து பார்ப்போம். இந்த ஜெபம் உங்களுக்காக இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம வந்து ஒரு பத்தியோ சூடமோ இந்துக்கள் காமிக்கிறாங்க. யாருக்கு காமிப்பாங்க? ஒரு பிதாக்களுக்கு, இறந்தவர்களுக்கு, அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு. யாராவது தங்களுக்கு தாங்களே காமிப்பாங்களா? ஒரு சூடமோ சாம்பிராணியோ பத்தியோ நமக்கு நாமே காமிப்போமா? காமிக்க மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தூபவர்க்கம் ஆண்டவருக்கு தான் செலுத்தணுமே தவிர உனக்கு நீயே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப எது சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது சிலர் சொல்ல மத்திய சொல்லப்பட்டிருக்கல, மற்றவங்க பார்க்கும்படியாக நீங்க ஜெபிக்க கூடாது. இவங்க ஜெபித்தா அதிகமான வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது உங்களை நீங்களே மேன்மைப்படுத்தக்கூடியதா காணப்படுது. அந்த தூபவர்க்கம் உங்களுக்காக, உங்க மேன்மைக்காக ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. அதான் மத்தியில சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அரைக்கதையை பூட்டி அந்தரங்கத்திற்கு ஒரு பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பரலோகத்திற்கு பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அப்ப உங்க ஜெபம்
தாழ்த்தி தேவனுக்கு தெரிஞ்சா போதும் நினைச்சு நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணோம். மற்றவங்க கேட்கணும்னு நினைச்சு நம்ம சத்தப்பட்டு ஜெபம் பண்ணதோ, அதிக வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணதோ, இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, நிறைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை புகழ்வாங்க சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காக என்ன செய்யக்கூடாது, தூப வர்க்கம் ஜெபம் ஏறெடுக்க கூடாது. அதாவது உங்களை நீங்களே பெருமைப்படுத்த முடியாது. எப்படி அந்த பரிசையை என்ன செஞ்சா, நான் அவனை போல இல்லை எவனை போல இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே மேலுப்படுத்தி ஜெபம் பண்ணா பாருங்க, அந்த மாதிரி ஜெபம் ஏறக்கூடாது. தேவனாக மகிமைப்படும்படியாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 38வது வசனம் வாசிக்கலாம். இதற்கு ஒப்பானதை முகர் இதற்காக செய்கிறவன் அப்ப இதற்கு ஒப்பாக தூப வர்க்கத்து போல இந்த ஜெபம் எடுக்கும் பொழுது அந்த ஜெபம் வாசனை நம்ம என்ன செய்வோம், வீட்டில் ஒரு குழம்பு செஞ்சீங்கன்னா முகந்து பார்ப்போம், வாசனை வருதா வரலையான்னு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களை நீங்களே மேன்மைப்படுத்தும்படியாக உங்களை நீங்களே என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. முகந்து நம்ம என்ன செய்வோம், நல்லா இருக்கு, குழம்பு டேஸ்டா இருக்கு, வாசனையா இருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். உங்களுடைய ஜெபம் உங்களை நீங்களே புகழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்து தூப வர்க்கம் புதிய ஏற்பாட்டு காலத்து ஜெபத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. 4 விதமான தூப வர்க்கத்தின் பொருளை பார்த்திருக்கோம். என்னென்ன பொருள்? வெள்ளை போலம், குங்குலியம், அல்பால்பிசின், சாம்பிராணி. இது பழைய ஏற்பாட்டு பொழுது ஆராதனை. புதிய ஏற்பாட்டு காலத்துல விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக சொல்லப்படுது. இந்த ஜெபம் உங்களுக்காக செய்யக்கூடாது. இந்த எல்லா ஜெபமும் சமநிலையாக இருக்கணும். ஹல்லேலூயா. சமநிலையாக உங்களுக்காக ஜெபித்தது போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தணும். சமநிலையாக இருக்கணும். ஒரே வசனத்தை நம்ம நிறைவு செய்யலாம். 36ஆம் வசனத்துல அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சாட்சியின் சந்நிதி வைப்பாயாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் வெளிப்படுத்துறான்னா இந்த எல்லா விதமான பொருளையும் பொடி செய்துதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய சந்நிதிக்கு முன்பாக அந்த தூபம் வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் ஜெபம் ஏறெடுப்பதற்கு முன்பாக பொடி செய்து எப்படி அந்த தூப வர்க்கம் ஆண்டவருடைய சந்நிதியில வரப்படுதோ அதே போல நீங்கள் நொறுக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வரணும். இன்னைக்கு ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு சொல்ல போறேன், உங்க வார்த்தையை நான் கேட்க போறேன், உங்க துதித்து ஆராதிக்க போறேன், என்னோட நீங்க பேசுங்க, என்னோட அசைவாடுங்க, நிரப்பங்க சொல்லி ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த கடின இதயத்தை உடைத்து நீங்க தேவ சமூகத்துல பொடியாக தூளாக நொறுக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல வரணும். ஹல்லேலூயா. அதுதான் தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கம் தான் ஆண்டவர் சமூகத்துல சுகந்த வாசனையை எடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஜெபம் தான் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், நன்றி. இது சமநிலையாக இருந்தால்தான் தேவனுடைய சமூகத்துல அது சுகந்த வாசனை எடுக்கப்படும். அந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுறதுக்காக நாம் கர்த்தரை நன்றி செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 காரியங்களை குறித்து சொன்னார். என்னெல்லாம் காரியம் சொல்லுங்க? என்னெல்லாம் காரியங்களை கேட்டோம்? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல தூபம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆசாரியன் திறந்தவரும் தூபம் செலுத்தணும். அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் செலுத்துறீங்க? தினந்தோறும் செலுத்துறீங்களா ஆண்டவருக்கு? மற்ற பாஷையில் சொல்லியிருக்கு, உப்பும் கூட சேர்த்துக்கணுமா. அதோட உப்பு எதுல? உப்பு வெறும் உப்பு தீயில போட்டா எப்படி இருக்கும்? உப்பு தீயில போட்டா என்ன செய்யும்? ஆனா உப்பை இதுல போடணுமா? இதுல இதுல போடணும். இந்த பவுடர்ல சேர்த்து போட்டு இது பண்ணணும். அல்லேலூயா. அங்க என்னது பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன நம்ம பார்த்தோம்?
வெள்ளக்கோலம் யாரு சொல்றத கேட்டு சொல்றியா? 4 காரியம். அதோட உப்பு சேர்த்துக்கிறோமா? அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது இந்த உப்பு எதை காட்டுது? கிருபையுள்ள வார்த்தைகளை காட்டுது. அல்லேலூயா. உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை தனியா போடக்கூடாது. உப்பை தனியா தீயில போட்டு என்ன ஆகும்? வெடிக்கும். சில வார்த்தைகள்லாம் வெடிக்கச்சு. சில பேசுற வார்த்தை சிலர் சொல்றாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க. உப்பை தீயில போட்டா என்ன செய்யும்? பட்ட பட்ட பட்டன்னு வெடிக்கும். ஆனா உப்பை இதுல சேர்த்து சொன்னார்ல, எல்லாம் சேர்த்து சம நிறையில எல்லாம் ஈக்குவல் வெயிட் எடுத்து என்ன செய்யணும்? பொடியாக்கி ஒரு உள்ளங்கை ஒரு கையளவு ஒரு உள்ளங்கை அளவு தான் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் இருக்குமா? புரியுதா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் அளவு தான் ஒரு உள்ளங்கை அளவு தான் இருதயம் இருக்குமா? அல்லேலூயா. இந்த ட்ரிபிள் எம்எம்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அண்ணா நகர்ல. அவரு ஒருத்தர் இருதயத்தை எடுத்து இன்னொரு ஆள் வைப்பானா. பாரு, நான் முஸ்லீம் இருதயத்தை எடுத்து இந்து வைக்க போறேன். அவன் என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்னு கேட்பாரான். அல்லேலூயா. அவர் பேரு சரியா, அவர் இப்ப இறந்துட்டார், கிறிஸ்தவர். ஒரு இருதயத்தை தனியா எடுத்தா 40 நிமிஷம் துடிக்குமா? எவ்வளவு நேரம்? 40 நிமிஷம் வரை உயிரோட அதுக்கு கேரண்டி இருக்குதான். அதுக்கப்புறம் அதுக்குதான் சிலர் ஆம்புலன்ஸ்ல வச்சு, சிலர் இந்த மூளை செலவு ஆக்சிடென்ட்ல மறிச்சவங்களுடைய வாலிப பசங்களுடைய இருதயம் கண்ணு சில அவயவங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பொறுத்துறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இருதயம் எவ்வளவுன்னா நம்முடைய உள்ளங்கை அளவு. விசாலமான இருதயம்னா பெருசா இருக்கும். அப்படியா? இருதயத்திலிருந்து நம்முடைய ஜெபம் வரணும். உதட்டில இருந்து அல்ல. எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படியாய் மனப்பூர்வமாய் நாம் தேவனுக்கு தூபம் செலுத்தணும். ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவாய் ஆண்டவருக்கு செலுத்தும் போது அது சுகந்த தூபமாய் இருக்க போது அதான் நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தல் 8:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 8:4. ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். ரெவெலேஷன் 8:4. சரி, அதை செலுத்தி தேவனுக்கு மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. தூபம் எங்க போகுது? மேல போகுது. சரி, பாத்தீங்களா? மறு தெரியுதாப்பா? என்ன தெரியுது? நான் மாலை போட மாட்டேன், பூ போட மாட்டேன். ஆனா அங்க போகும்போது அவங்க செய்வாங்க. முதல்ல காலை கழுவுறாங்க, எண்ணெய் வச்சு பூசுறாங்க, அப்புறம் கழுவி துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு அப்புறம் இந்த மாலையை போடுறாங்க. 2 இடத்துல, ஒரு இடத்துல இதை போட்டாங்க, ஒரு இடத்துல இது போட்டாங்க. ஒரு நாட்டுக்காக கொண்டு வந்தேன். வேண்டாம்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அப்ப எங்களோட உங்களுக்கு அன்பு இல்லையா? நாங்க எங்க பாரம்பரிய கலாச்சாரம் இது. அது சொல்றாங்க. சாப்பிட்ற பிளேட்ல கழுவுவாங்க. சாப்பிட்ற பிளேட்ல நம்ம காலை கழுவுறாங்க. காலை தூக்கி வச்சு ஏசப்பா ஞாபகம் வந்துச்சு.
ஏசப்பா என்ன செஞ்சாரா? சீசருடைய கால்களை கழுவி தொடச்சாரா? அவன் அந்த கலாச்சாரம் இவங்க செய்யறாங்க. மால்தோ மக்கள் போறதுக்கு 2 நாள் ராத்திரி 1 நாள் பகல் ஏறி உட்கார்ந்தா 36-38 மணி நேரம் பிரயாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி போனோம். அவங்க எங்களை வரவேற்றாங்க. 2-3 இடத்தை பார்த்தேன். அல்லேலூயா. அவங்களுடைய வரவேற்பு, அன்பு, பாசம். படிக்காதவங்க தான், ரொம்ப படித்தவங்கலாம் இல்லை. ஏழை ஜாதிகள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் மலையும் குன்றுமா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் மலை மேலெல்லாம் ஏறி போனோம். ஆனால் சில ரோடெல்லாம் கல் உடைச்சிட்டு வர்றாங்க. அந்த பெரிய லாரிகள் வருது, டாரஸ் லாரிகள் வந்தால் உறுதியாக இருக்கு. ஆனால் ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 35 வருஷத்துக்கு முன்னால வந்தேங்கிறாரு. அப்ப அவர் வரும்போது எப்படி இருந்திருக்கும்? இப்பவே வண்டி போறது கஷ்டமா இருக்குது. அவர் வர்றதுக்கு அவர் வரும்போது எப்படி இருந்திருக்கும்? காடு. சுதாகரன் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு தான். 35 வருஷத்துக்கு முன்னால வந்தாரா? அப்போ பட்டினி, பசி, தாகம் இதெல்லாம் சகிச்சுட்டு இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவங்களுக்கு மிஷினரி பொறுப்புல இருந்து ரிட்டையர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவரு நான் இங்கே ஊழியம் செய்யறேன்னு இருக்காரு. மனைவி ஊழியம் செய்யறாங்க. மனைவி ரிட்டையர்ட் ஆகல. அல்லேலூயா. காடுகள்ல மலைகள்ல போய் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் போற வழியெல்லாம் கல்லோ சாராயம் வச்சு விற்கிறாங்க. ரோட்டிலே வச்சு விற்கிறாங்க. ஒரு கேன்ல வச்சு விற்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு படம்லாம் அனுப்புனேன். எங்கெங்க போனேன், எதை செஞ்சோம். ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். என்னத்தான் பிரதிஷ்டை பண்ண சொன்னாங்க. பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, இது செய்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அங்கங்க இருந்துட்டு வந்துட்டாங்க. நம்மள மாதிரி இல்லை. ஏறக்குறைய ஒரு 300-350 பேர் வந்துட்டாங்க. அந்த காட்டுல மலையில அங்கங்க 10 வீடு, 15 வீடு, 20 வீடு அப்படி இருக்கு. அல்லேலூயா. ஜனங்கள் வாஞ்சியோட வந்தாங்க. அவங்களே விசுவாசிகளே சேர்ந்து சோறாக்கி சாப்பாடு, அது ஒரு ஆடு வெட்டி சாப்பாடு போட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை கூட்டு தெரியுமா? அப்பளம், கூட்டு, பொரியல், பாயசம். நம்ம தான் பாயசம் வச்சுக்க நம்ம பெருமையா சொல்றோம். அவங்களும் பாயசம் வச்சு கொடுத்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நீங்க தூபம், அவர் சொன்ன மாதிரி தூபம் செலுத்தணும். எதுக்காக? மற்றவங்களுக்காக. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நம்ம பாடுபடும் போது உனக்கு பதிலாக மனுஷரையும் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களையும் தருவேன். வாசிங்க ஏசாயா 43 வாசிங்க. என்னத்தை கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? வாசிங்க. அவங்க போட்டது அங்க பார்வைக்கு அருமையான மலைவாசிகள் போட்டது 2 இடத்துல போனது. 2 இடத்துல. சரி. இன்னொரு இடத்துல போனேன், பூச்செண்டு கொடுத்தாங்க. ஏதோ இலையில கொஞ்சம் அவங்க வழக்கம், அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க ஜாதியில, அவங்க இதுல. சரி. அதனால நீங்க எல்லாரும் பூச்சிட்டு வந்துடாதீங்க. சோத்திரம். நம்ம இது ஆவிக்குரிய சபை. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மூக்குத்தி, மெட்டி இதெல்லாம் வச்சுக்கூடாது.
உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலைன்னா ஏதோ ஒரு செய்யணும், ஏதோ அத்தியாவசியமானு போட்டுக்குங்க. ஆனால் கொலுசு பூவு நம்ம வளையல் சபைக்கு போட்டு வரணும் இல்லை. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது வளையல் போட விடுவாங்களா? சரி, நீ எப்படி வளர்ந்தது? கிருபாசனத்துல ஆவிக்குரிய சபையில் வளர்ந்தவங்க ஆவிக்குரியவங்களால தான் வெளிப்படணும். ஆராதனைக்கு வரும்போது நாங்கள் ஆவிக்குரியவங்கன்னு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய ஆட்கள் கலாச்சாரம் கடந்து போய் பட்டினி பசியில அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி போயிருக்காங்க. எல்லாம் கவனிங்க. அதோட மிஷினரிகள் கல்லறையும் பார்த்துட்டு வந்து சிலர் 35 வயசுல இறந்துருக்காங்க. எத்தனை வயசுல? 35 வயசுல. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, வருமானம் உள்ளவங்க. ஒருத்தர் திருநெல்வேலியில எல்ஐசியில் வேலை பார்த்தவர், மனைவி தாலியெல்லாம் கட்டி போட்டார். கடைசி அவரும் ஊழியத்துக்கு வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னால மகன் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாரா. கால்ரா நோய் 20 கிலோமீட்டரு சுமந்துட்டு போறான். கால்ரா வந்தவங்கள ஆஸ்பத்திரிக்கு, நமக்கு மாதிரி தட்டி விழுந்த ஆஸ்பத்திரி, இந்த பக்கம் ஆஸ்பத்திரி, இந்த பக்கம் ஆஸ்பத்திரி, எதிர ஆஸ்பத்திரி. அந்த காலத்தில் 20 கிலோமீட்டர் தோல்ல போட்டு சுமந்து கொண்டு வர்றாங்களாம். அப்படி பண்ணவர் அவருக்கே கால்ரா வந்து அவர் இறந்துட்டார். வயசு என்னன்னா 35 வயசு. உங்க அப்பா போய் பாட்டு பாடினாரா, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். அடக்கத்தில் அழுகவே இல்லையா. அப்புறம் ராத்திரியில் பெட்ரோல் மார்க்ஸ் பிடிச்சிட்டு வந்து ஓன்னு அழுதாராம். கேக்குதா? 35 வயசுல ஒரு மகனை சாக கொடுத்தா எப்படி இருக்கும்? தன்னை தூக்கி போட வேண்டிய மகன் முன்னால போனா எப்படி இருக்கும்? ராத்திரியில் 4-5 மிஷினரிகளை மாத்திரம் கூப்பிட்டு வந்து அவர் வந்து மிஷினரிகளுக்கு தலைவர். அல்லேலூயா. என் மகனை ஊருக்கு கூட கூப்பிட்டு போக வேண்டாம், இங்கே அடக்கம் பண்ணுங்க. இந்த கல்லறைகள்லாம் பார்த்தோம், கண்ணீர் வந்துச்சு. ஒருத்தர் இறந்துருக்காரு ராத்திரி. அவன் பையன் டைஃபாய்டில், பையன் மகன் 9 வயசோ 7 வயசோ காலையில் இறந்துட்டான். 2 பேரும் ஒரே கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஊழியத்துக்கு உதவி செய்தவர் ஒருத்தர் இப்படி ஜீவனை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளும் இருக்கோம். நம்ம என்ன தியாகம் பண்ணோம்? இயேசுக்காக என்ன தியாகம் பண்ணீங்க? அதான் அவங்க போய் பார்க்கணும். காடுகள்ல மலைகள்ல இன்னும் நாகரிகம் பெருகல. ஒரு நேரம் ஆகாரம் பார்த்தா பொரியும் ஏதோ சேர்த்து சாப்பிட்றாங்க. ஆனா அரிசி விளையுது, நெல் விளையுது, அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? 35 வருஷத்துக்கு முன்னால அவர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு. பாருங்க, உயிர் அங்க கொடுக்குறாங்க இயேசுக்காக. ஒரு மிஷினரிக்கு 8000 10,000 தான் சம்பளம். 10,000 வச்சு வீடு நடத்த முடியுமா? கேக்குதா கேட்கலையா? 10,000 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ஊழியர் செய்யணும், காடு மலையெல்லாம் போகணும். அந்த 35 வருஷம் ஊழியர் செஞ்சவர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க? 90 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். எவ்வளோ தூரம்? 90 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் கம்மி. 3-4 மணி ஆச்சு, 4-4:30 ஆயிடுச்சு. சாப்பிடும் போது சாப்பிட்டு கைகள்னா 5 மணி ஆச்சு. 11 மணிக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நாங்களும் ஒரு இடத்துல இருந்து 30-40 கிலோமீட்டர் வந்தோம். வந்து ஆரம்பிச்சு 11 மணி 11:30க்கு ஆரம்பிச்சு அவங்க ஆடி பாடி எங்களை வரவேற்று. அவர் பைக்ல வந்திருக்காரு, ஒரு மிஷினரி, மனைவி அவருமா. அவருக்கு வயசு 70 வயசு இருக்கும்.
70 வயசுல 90 கிலோமீட்டர் பைக் ஓட்டுறாரு, 90 கிலோமீட்டர் வந்து 90 கிலோமீட்டர் திரும்பி போறாரு. நமக்கு ஜபத்தை கூப்பிட்டா அது அவங்க ஜெபம் பண்ணட்டும். கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா அவங்ககிட்ட? பாஸ்டர் பேசினா பாஸ்டர் பேசிட்டு அப்படின்னு இருக்காங்க. நடந்து வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து ஆராதனை பண்றாங்க. ஊழியக்காரங்க 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஒரு ஆராதனைக்கு போய் வராங்க. நீங்க கூப்பிட்ட தூரத்தில் இருக்குது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டி வரீங்க. அவங்க எங்களை வரவேற்கிறதுக்கு காத்திருக்காங்க. அல்லேலூயா. சரி, இங்க ஆவடியில் ஒரு குடும்பம், பீட்டர்னு ஒரு பெரிய ஐயா இறந்துட்டாரு. அவர் பிள்ளைங்க 9 பேர். அவங்க குடும்பம் தான் இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எத்தனாவது ஆலயம்னா 8வது ஆலயமா? எத்தனாவது ஆலயம்? ஒரே குடும்பத்தார் 8 ஆலயம் கட்டி கொடுத்துருக்காங்க. முதல் ஆலயம் 3.5 லட்சமா? இப்ப 3 லட்சத்துக்கு கட்ட முடியுமா? காம்பவுண்ட் வால்லாம் போட்டாங்க. ஆனா விசுவாசி உற்சாகமா இருக்காங்க. அவங்களே அரிசி வாங்கி, பருப்பு மற்ற எல்லாம் வாங்கி, அவங்களே குழம்பு வச்சு, அவங்களே சமைச்சு, நம்மளுக்கு பாஸ்டர்மா கூட இருந்தா தான் நாம செய்வோம். இல்லைன்னா நீங்க செஞ்சிருங்க, நாங்க என்ன வாங்கி தந்துடும். இங்க வேலையாட்கள் அவங்களே சம்பாரிச்சு, அவங்களே கொண்டு வந்து, அவங்களே சமைச்சு ஒரு வீட்டில் சமைக்கிறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க உதவி செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா பாருங்க, மனப்பூர்வமா சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியாது இப்படி செய்யணும்னா. ஆனா சொன்ன உடனே கேட்கிறாங்க. ஏறக்குறைய 300 பேர், 400 பேருக்கு சாப்பாடு செஞ்சு அவங்கள ஆராதனைக்கு வந்து எல்லாம் பங்கெடுத்து சந்தோஷமா பிரிஞ்சு போறாங்க. இல்லையா? ஒரு ஆறு முகத்திலையும் மாடல் இல்லை. நம்மளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, நமக்கு ஆராதனை ஆலயம் கட்டி கொடுத்துருக்காங்களே, நம்மளை தேடி பிரசங்கம் பண்ண வந்திருக்காங்களே அப்படின்னு அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல நம்மை தேடி மிஷினரிகள் வந்தாங்க, முற்காலத்துல. அதே போல இப்போ நம்முடைய இடையில இருந்து மிஷினரிகள் எழுப்பணும். நம்ம பிரச்சனையே பெருசா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெப தூபத்தை ஏறெடுப்போம். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க. பல இடத்துக்கு போயிட்டு வந்தேன். முதல் நாள் ஆலய பிரதிஷ்டை, அடுத்த ஒரு இடத்துக்கு போனேன். ரொம்ப பயப்பட்டாங்க கூட்டிட்டு போறதுக்கு. என்னடான்னு பார்த்தா பலி கொடுக்குறாங்க. எதை? ஆடு மாடு கோழி இல்ல, மனுஷனே நரபலி கொடுக்குறாங்க. நரபலி கொடுக்குறாங்க. ஒரு இடம் இருக்கு. முந்தி தெரிஞ்சு கொடுத்தாங்க, இப்ப தெரியாமல் கொடுக்குறாங்க. ஆனா நடக்குதுன்னு சொல்றாங்க. தெரியாம ஒண்ணு அந்த இடத்துல ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த செல்லுல இருக்கு. அப்போ ஜனங்கள் போய் செய்யறாங்க. மந்திரவாதிகள் பேச்சை கேட்டுட்டு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா உன் குடும்பத்துல சொந்தக்காரன ஒருத்தனை பலி செலுத்து. அதை அப்படியே கேட்கிறாங்க. ஒண்ணு அடிச்சு கொள்றாங்க, இல்லைன்னா அந்த பக்கத்துல ஒரு பெரிய மலை மேலதான் இருக்குது, கூட்ட மரங்களா இருக்கு, அதுல வச்சு ஏதாவது செஞ்சுறாங்க. இல்லைன்னா இந்த மலைக்கு திண்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்டு அங்க போய் நிறுத்தி தள்ளி விட்டுறது. அப்படி இறங்கி போகுது மலை. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என் கூட வந்தவங்கலாம் பயப்பட்டாங்க. நான் ஒரு பாட்டில தண்ணிய ஜெபம் பண்ணி தெளிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் மனுஷனையே நரபலி கொடுக்குறாங்க. பிசாசு இன்னும் நடக்குது. அப்புறம் அங்க ஒரு கங்கை இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா உண்மையான கங்கை தான். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனேன். போனா உத்தரப்பிரதேசத்துல அங்க இமயமலையில தோன்ற தண்ணி இங்க வருது. எப்படி அங்கேயும் போனாங்க.
5 பேரா போனோம். அல்லேலூயா. பார்த்தா கண்ணு கட்டுற தூரம் அம்மா இருக்கு, அகலம், அகலமே. இங்க இருந்து புலர் கேம்ப் அதை காட்டிலும் தூரமா இருக்கும். பெரிய போட்டு இதெல்லாம் ஓடுது, லாரியெல்லாம் அக்கறைக்கு கொண்டு போவாங்களாம், அதுக்கு உள்ள வண்டிகள் இருக்குது. பார்த்தா அது ஒரு 2 அடி தூரத்தில் கம்பு கட்டி வச்சுருக்காங்க. ஜனங்கள் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று போனாங்க, நேற்று வந்துருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் வந்து பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம். இன்னைக்கு கரை வர நாங்கள் வண்டியை கொண்டு போனோம். ஒரு வண்டி வாடகைக்கு எடுத்து, ஒரு பொலிரோ ஜீப்பு, இல்லையா, போய் அங்கேயும் போய் தண்ணியை தெளித்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அங்கே உத்தரப்பிரதேசம், பீகாரை தாண்டி ஜார்க்கண்ட் வருது. அப்போ அந்த கரையில் கொஞ்சம் வீடு இதெல்லாம் தெரியுது. என்னன்னு பார்த்தா பெங்கால்னு சொல்கிறாங்க. இது பெங்கால். அப்படின்னா வங்காளதேசமானு கேட்டதுக்கு இல்லை, மேற்கு வங்காளம். இந்த கரைக்கு ஜார்க்கண்டு, அந்த கரைக்கு மேற்கு வங்காளம். ஜனங்கள் எல்லாம் நீராடுறாங்க போய் புண்ணிய நதின்னு சொல்லிட்டு. மொத்தம் 40 கோடி பேரை முக்கணும், 40 கோடி பேர் நீராடணும். அவங்களுடைய திட்டம், லக்கு. அதுல முங்கிட்டா நேர பரலோகம் போயிடலாம். அரசாங்கமே அவ்வளவு இதாக கெட்டி வச்சிருக்குது. பாத்ரூமை குளிக்கிறவங்க தங்குறதுக்கு பெரிய அந்த திருவிழா மாதிரி நடக்குது. எல்லாம் கடைகள், ஏகப்பட்ட கடைகள். அல்லேலூயா. ஜனங்கள் அதுல செத்தவனை பஸ்ஸுக்கு மேலே வச்சு கொண்டு போறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தோம், பஸ்ஸு போகுது. கவர்மெண்ட் பஸ்ஸே இல்லை, தனியார் பஸ் எப்போவாவது ஒரு நேரம் போகுது. உங்களுக்கு ஓசி பஸ்ஸு. வெளியில் போனால் தான் நம்ம நாட்டு அருமை தெரியுது. தடிக்கு விழுந்தா பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் 1 2 இருக்குது. அல்லேலூயா. உயர் ஜாதிக்காரன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் ஏழை ஜாதிகளை. நான் போனது சந்தாலின்னு ஒரு இன மக்கள். அதுல எவ்வளவு பேரை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 1,30,000 பேர் ஏறக்குறைய மனம் மாறினவங்க இருக்காங்க. அல்லேலூயா. 35 வருஷத்துல 1,30,000 பேருக்கு மேல ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவங்க இருக்காங்க. 35 வருஷத்துல இப்ப 90,000 பேர்கிட்ட இருக்காங்க உயிரோட. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு ஹாஸ்டல் கட்டி அவங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. யாரு? நம்ம இங்க இருந்து பணம் அனுப்புறாங்க, ஹாஸ்டல் கட்டி அந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கணும் 2 நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு போய் ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. தியாகம், அர்ப்பணம் உள்ள ஊழியக்காரர். சிலர் அங்கேயே சமாதி ஆயிட்டாங்க. சொந்த பந்தங்களை பார்க்கணும், என் ஊருக்கு என் பாடியை கொண்டு போங்கன்னு சொல்லலை. நிறைய பேர் சின்ன வயசுல பீகார்ங்கிறது மிஷினரிகளுடைய கல்லறை பூமி. கேட்டதா? கண்ணத்திற்கு பாருங்க. பீகார்னு சொன்னா மிஷினரிகளுடைய கல்லறை பூமி. அந்த பீகார்ல தான் பிரிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட். முரட்டாட்டம் உள்ள மக்கள். அதுல மலைவாசிகள் ரெண்டு ஜாதிகள் இருக்காங்க. சந்தால் இன்னொரு ஜாதி. 2 ஜாதி ஏழப்பட்டவங்க தான். ஆனா 2ம் ஒன்று சேருதில்ல, ஒன்று சேர மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டாலும் தனித்தனி ஆராதனை, தனித்தனி ஹாஸ்டலு, எல்லாமே தனி. அல்லேலூயா. ஆனா மேல் ஜாதிக்காரன் தான் கடை வச்சிருக்கான். இவங்க கடை வச்சா யாரும் வாங்க மாட்டாங்க. எப்படி இருக்கு? கடைகள் எல்லாம் அவன் தோல் வெள்ளையா இருக்கு. கொஞ்சம் பேரா இருந்தாலும் அடிமை வேலையா இவங்களை வச்சிருக்கான். சரி, கர்த்தர் எப்படியோ பிரயாணங்கள்ல கூட இருந்தார், ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்க தீர்மானம் எடுங்க. இப்படிப்பட்ட ஊழியம் நடக்குது. அநேகர் தங்களை தியாகம் செய்கிறார். இதுல என்னுடைய பங்கு என்னது? நான் என்ன செய்கிறேன்? ஒண்ணு போ, இல்லாட்டா அனுப்பு, இல்லாட்டா கொடு. போறவங்களுக்கு உதவி செய். அதான் நான் சொன்னேன், நம்ம ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போடுவோம். போன மாசமே சொன்னேன், அதுல ஒரே ஒரு ஆள் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளையை படிக்க வைப்போம். இந்த ரட்சிக்கப்பட்ட சந்தாலின மக்கள்ல ஒரு பிள்ளைய நம்ம என்ன செய்வோம்? படிக்க வைப்போம். மாசத்துக்கு 1500 ரூபாய். நீங்க 15 குடும்பம் ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? ஒரு பிள்ளைய நம்ம படிக்க வைக்கலாம். என்ன முடியுமா? முடியாதா? நான் இனிமே கேட்க மாட்டேன். இது 2வது தடவை சொல்றேன். எனக்கு கொடுங்கன்னு சொல்லல. புரியுதா புரியலையா? மால்தோ சந்தால் 2 இனம் சந்திக்கப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதுல மால்தோ மக்களை தான், சந்தாலி இன மக்களை தான் நாங்கள் சந்திச்சோம். அல்லேலூயா. ஆனால் மால்தோ இன மக்களுடைய ஒரு ஹாஸ்டல்லையும் போய் சந்திச்சு அங்கேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ 7 மாவட்டங்கள்ல நம்முடைய ஊழியர்கள் இந்த ரேஞ்சில் உள்ள ஊழியம் நடைபெறுகிறது. இந்தியா முழுசும் 22 மாநிலங்கள்ல மலைவாழ் மக்களோட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறுத்தி நிதானமா சொல்றேன். 22 மாநிலங்கள்ல பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று செய்யணும், நம்ம முதலாவது ஜெபிக்கணும் அவங்களுக்காக. மிஷினரிகள் பாதுகாக்கப்படும். அங்கேயும் கூட ஓப்பனா எல்லாம் செய்ய முடியல. மிஷினரிகள் பயந்து தான் ஊழியம் செய்யறாங்க. தடை இல்லை. ஆனா பிஜேபி ஆளும்போது மதமாற்ற தடை சட்டத்தை அங்க போட்டிருக்காங்க அந்த மாநிலத்துல. புரியுதா? கவனிங்க, மிஷினரிகள் மதமாற்ற தடை சட்டத்தை சந்திச்சு அதுக்கிடையில தான் ஊழியம் செய்யறாங்க. நான் போய் தங்கியிருந்த ஹாஸ்டல் பக்கத்துல தான் முதலமைச்சர் வீடு. அவரு ஒரு மலைவாசி தான். சாதாரணமா ஒரு வீடு கட்டியிருக்காரு. இதுதான் முதலமைச்சர் வீடு. மாசத்துக்கு ஒருக்கா 2 தடவை வருவாரு. இப்ப முதலமைச்சர். முன்னால் இருக்கிறது அவர் ஆபீஸ், பின்னால் இருக்கிறது ஒரு வீடு. சாதாரண வீடு, ரொம்ப பெரிய அடுக்குமாடி வீடு, 10-15 மாடிலாம் இல்லை. ஒரே ஒரு போலீஸ் எதுக்கு உட்கார்ந்துருக்கான், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா நம்மளோட ஊழியர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் முழு சுதந்திரம் இல்லை. 2 இடத்துல அந்த ஆத்து பகுதியில அந்த நரபலி கொடுக்குற இடத்துல போய் ஜெபம் பண்ணோம். மாஸ்டர் தெரியல மாதிரி எதுவும் செஞ்சிடாது. என் கூட வந்தவங்களே சொல்றாங்க, எதையும் பார்க்குற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆனால் பாட்டில் தண்ணி கொண்டு போய் ஜெபம் பண்ணி தெரிஞ்சு விட்டு வந்தேன். சரி, கர்த்தர் கிரியை செய்ய. அல்லேலூயா. ஆண்டவரே, இனி ஒரு கொலை நடக்கக்கூடாது, நரபலி நடக்கக்கூடாது. இனி அந்த ஆத்துல போய் குளிக்கிற ஜனம், மூழ்கிற ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அது வெளிப்படையா சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, கை வைத்து ஜெபம் பண்ண முடியாது. ரகசியமா தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நெருக்கத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, குறுகிய சம்பளத்தின் மத்தியில அவங்க ஊழியம் செய்யறாங்க. செத்தாலும் சாகுறோம். பிள்ளைகள் எல்லாம் தூரமாக்கா எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டுருக்காங்க. வருஷத்துல 1-2 தடவை தான் பிள்ளைங்களை பாக்குறாங்க. எத்தனை வயசுல இருந்து? 5 வயசு முடிஞ்சுட்டா கொண்டு விட்டுறணும். ஏன்? பிள்ளைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. எவ்வளவு தியாகம் செய்யறாங்க. அந்த பிள்ளை, நம்ம பிள்ளை வருதா, வந்துருச்சா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, இன்னும் வரக்கானமே, பஸ்ல வரக்கானோம், போய் கூட்டிட்டு வருமா, என்னாச்சு உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா அவங்க பண்ண முடியுமா? அப்பா எனக்கு காய்ச்சல், சரிப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? இதுல நம்ம ஊழியக்கார பிள்ளைங்க 10 பேருக்கு மனநிலைமையே சரியில்லை. சின்ன பிள்ளைகளை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்களை அங்கே கொண்டு ஹாஸ்டலில் விட்டு, காலேஜ் வர படித்தாலும்
எத்தனை ஆள் படிச்சாலும் பிரிச்சு தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிள்ளை பாசமே இதாகி போயிருப்பாங்க. சிலர் கேட்குறாங்க, நீங்க எனக்கு என்ன செலவு பண்ணீங்க? பெத்ததுதான் கடமை. சில பிள்ளைங்க கேட்குறாங்க, அல்லேலூயா, குறிப்பிட்ட நேரம் ஃபோன் பேசிக்கலாம், வாரத்தில் ஏதாவது ஒரு நேரம். அப்படிதான் அவங்க தங்களையே தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க. அருமையான சகோதரங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இது உங்களுடைய பங்கு என்ன? இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கு என்ன? செத்தாலும் சாகிறேன், ஆண்டவருக்காக செத்தாலும் சாகிறேன், அப்படி புறப்பட்டு போயிருக்கிறாங்க. நம்முடைய பங்கு என்ன? ஜெபிக்கிறோமா? டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது அவங்கள நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்துல பல கொடுமை. 2 ஊழியக்காரங்களை சபையில இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பதான் ஜாமீன்ல கெஞ்சி கிளறி வாதாடி, அது கீழ்கோர்ட்டில் விடுவிக்கல, மேலே போய் போராடி வக்கீலுக்கு காசு கொடுத்து போலீஸ் காசு கொடுத்து ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இனி கேஸை சந்திக்கணும். நிறைய விசுவாசிகள் மேல கேஸ். என்ன கேஸ்? இவங்க தான் கூட்டிட்டு போறாங்க, மதமாற்றம் பண்றாங்க, அக்கிரமக்காரன், கொள்ளையடிச்சவன், கொலை செஞ்சவன், மற்ற பாவங்கள்லாம் செஞ்சவன் வெளியில சுத்தி எடுத்துடுறான். ஆனா சுவிசேஷம் அறிவித்ததுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. இப்ப ராஜஸ்தான்ல புதுசா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சுவிசேஷம் அறிவிச்சா யார் வேணாலும் கேஸ் கொடுக்கலாமா? முதல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்டவன் கேஸ் கொடுத்தா தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து யார் வேணாலும், சும்மா போறவன் வரவன் எவனோ யார் மேல கேஸ் கொடுக்கலாம்? ஊழியக்காரங்க மேல, மிஷனரிகள் மேல கேஸ் கொடுக்கலாம். உள்ள போயிட்டா உடனே எஃப்ஐஆர். இதுல சிலரை அடிச்சு பிடிச்சு கொண்டு போறாங்க, அடி வேற. நீ சொகுசா வாழ்ந்துட்டு ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, மற்றவங்களை குற்றம் பேசிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். சிந்தித்து பார்ப்போம். இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம். மௌனமாயிராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நாம் காலங்கள் கடைசியாக இருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார். நாம் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வோம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன மாசமே கொடுக்கணும்னு தீர்மானிச்சாங்க, கொடுக்க முடியல. இப்ப கூட அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நீ தீர்மானம் பொருத்தனை பண்ணதை செய்யணும். இப்ப 2 மாசம் சேர்த்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபையில இருந்து ஒரு பிள்ளையை தாங்குவோம், ஒரு பிள்ளையை படிக்க வைப்போம். எந்த பிள்ளைங்களா? மிஷனரி பிள்ளைங்களையோ இல்லாட்டா இந்த சந்தாலின மக்கள் அவங்களுடைய பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறாங்க. நம்ம மிஷனரிகள் தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அரிசி வாங்கி, சாப்பாடு கொடுத்து, யூனிஃபார்ம் வாங்கி, கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. டெய்லி வண்டியில கொண்டு போய் 5-6 கிலோமீட்டர் இல்லாட்டா 10 கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வர்றாங்க. அல்லேலூயா. இப்ப அதுல நம்மளுடைய பங்கு இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன், சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது எல்லாம் எனக்கு தான், நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் எனக்கு தான் நினைக்காதீங்க. அது ஒரு பங்கு ஊழியத்துக்கு இருக்கணும். அதுல ஒரு பங்கு ஊழியத்துக்கு செய்யணும். நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், ஆனா சுகபலம் கொடுத்தது யாரு? உன் கை காலுக்கு பலனை கொடுத்தது யாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு
டிஃபன் பண்ணிட்டு வந்தோம். மணி 9:10 ஆச்சு. ட்ரெயின் வந்து எப்படியோ என் கூட வந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஹிந்தி தெரியும். சாப்பிட்டுட்டு வந்தோம். திரும்ப வந்தால் அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க. இல்லைடா ஆளை பார்த்தா கருப்பாக இருக்குது, கொஞ்சம் நம்ம ஆட்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா, சோத்திரம் தமிழில் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டே போனேன். அவங்களுக்கு சோத்திரம்னா அல்லேலூயா. அடுத்த நாளில் போயிட்டு ஒரு தமிழ் ஆட்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யார் எவருன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு ஏதோ வாங்க போனவர் ரயில்வே ஸ்டேஷனில். அவங்களும் பையன் மூட்டை முடிச்ச வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் சென்னையில தான் வரோம். அப்போ அவரு யாரு? நாங்களும் மிஸ்டர் தான். அல்லேலூயா. நாங்களும் எஃப்எம்பிபியில் இருந்தோம். அப்படியா? எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆச்சு. இப்போ வேற ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறோம். அப்படியா? அப்படின்னு அப்புறம் அவங்க பிடிச்ச காரில் எங்களை கொண்டு விட்டுட்டாங்க. அல்லேலூயா. அப்போதான் பேசிக்கிட்டே போகும்போது சொன்னேன், எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படின்னு. யாரு பேர் சொல்லுங்க? பேர் சொன்னேன். அவராப்பா பேசிக்கிட்டு போகும்போதே சொன்னேன், நீங்கள்லாம் ரொம்ப தியாகம் பண்ணி இங்கே வந்து ஊழியம் செய்றீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் பெரியம்மா மகன், அம்மாவுக்கு அக்கா பையன். அவரு அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாலே எம்டெக் எம்இ மாஸ்டர் டிகிரி முடிச்சு காலேஜில் வேலை பார்த்துருக்காரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனார். பெரியம்மா மகன் அவரு இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம், நீங்கெல்லாம் தியாகிகள்னு சொல்லாதீங்க, இயேசுவின் தியாகம் மாத்திரம்தான் பெரிய தியாகம். அல்லேலூயா. உங்க தியாகத்தை நீங்க பெரிய தியாகம் சொல்லாதீங்க. அதனால எங்களுக்கு தியாகின்னு சொல்லாதீங்க. உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் தான் எங்களை ஊழியத்தில் நிலைநிறுத்தினாரு. இப்போ எனக்கு கேட்ட கொஞ்சம் ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்களே. அந்த காலத்தில் எங்களுக்கு 150 ரூபா தானா. அவங்க ஸ்டார்டிங்கில் 150 ரூபா, 150 ரூபா இல்லைடா 180 ரூபா, கூடி போனால் 200 ரூபாய் சம்பளமா 40 வருஷத்துக்கு முன்னால. அதில் தசம் வாங்க 200 ரூபாயில 20 ரூபாய் எடுத்து வச்சிருவாங்களாம். 180 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்தணும். இப்போதான் டிராவலிங் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா. அந்த காலத்தில் வந்தா உண்டு, சம்பளம் கூட உடனே வராதான், அவங்க அனுப்புனாதான். அவங்ககிட்ட கேட்டா ஹெட் ஆஃபீஸில் லெட்டர் போட்டு கேட்டா எங்களுக்கு இன்னும் காசு வரல, காசு வந்தா இப்படிதான். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஊழியம் செஞ்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் குறிச்ச சாட்சி, சாட்சியோடு ஓடி அங்கேயே சமாதி ஆயிட்டாங்க. சரி, நீ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயிர் விளைஞ்சிருக்குது, அறுப்பதற்கு ஆள் வேணும். பயிர் விளைஞ்சிருக்குது. நீங்க எத்தனை பேர் ஊழியரா போகலான்னு அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறீங்க? எனக்கு போகலான்னு நினைச்சாலும் என்னை இருக்க மாட்டாங்க. வயசு 60 ஆகி போச்சு. இன்னே அவங்க 60 வயசுல ரிட்டையர் பண்ணி கொடுத்துறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. நானும் ஒரு மிஷினரி மாதிரி என்னை அனுப்புகிற இடத்துக்குலாம் போனேன். கேரளா பல இடங்களுக்கு போனேன். சிபிஎம்ல அப்படிதான் சொன்னால் உடனே போயிடணும். இந்த வாரம் அறிக்கை வாசித்தா அடுத்த வாரம் போயிடணும். உனக்கு டிரான்ஸ்ஃபர்ப்பா, ஐயா கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வர்றவங்க பார்த்து விடுவாங்க, நீ போ. வர்றாரு அப்படிதான் எங்களுக்கு. இவங்களுக்கு 5 வருஷம், எங்களுக்கு சின்ன வயசுல 6 மாசத்துல கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எப்பவும் பெட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கணும். பெட்டிக்கு ஆமா, எப்பவும் பைபிள் எடுக்கணும், 2 ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். பையன் தூக்கிட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. அப்படித்தான் நாங்களும் ஊழியம் செஞ்சோம். இவங்களுக்கு 5 வருஷம், எங்களுக்கு 5 வருஷம் கூட கேரண்டி இல்லை. திடீர்னு அங்கே எடுப்பாங்க, இங்கே எடுப்பாங்க, ஆந்திரா போ, தமிழ்நாடு போ, கேரளா போ. அல்லேலூயா. அதான் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும்
அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:4. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. 4 5 4. வெளிப்படுத்தல் 14. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:4. கர்த்தருக்கு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும். அப்ப ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் போகணும்னு நினைக்கிறாரோ அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவருடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவர்மெண்ட்ல டீச்சர் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் ஆகுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் போ. எஸ்ஐ இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆகி இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க. போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் ஆண்டவருடைய சேவையில எங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆண்டவருடைய கடைசி கட்டளை மத்தேயு 28:19-20 வாசிங்க. 18 முதல் வாசிங்க. மத்தேயு 28 அதிகாரம், கடைசி அதிகாரம், கடைசி 3 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் பிடிச்சுக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. இப்ப சொன்னவர் இருக்காரா? இயேசு இங்க இருக்காரு, பூமியில இருக்காரா? என்ன இல்ல. கேட்டவங்களும் இல்ல. அந்த சீசர்கள் இருக்காங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் இப்ப ஆவியானவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உள்ளதான சீசர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் இப்பவும் பூமியில் இருக்காங்க. அல்லேலூயா. அவர்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஊழியத்துல உன்னுடைய ஈடுபாடு என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய தியாகம் என்ன? ஆண்டவர் தன்னையே தியாகம் செய்தார். வானம் விட்டு பூமி வந்து, பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமிக்கு வந்து, தன்னை ஒரு அடிமையின் சாயலாக்கி மனுஷ ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அதுதான் தியாகம். அந்த தியாகத்தின் வழியை இன்னைக்கு ஊழியக்காரர் பின்பற்றி போறாங்க. ஏதோ சொந்த வீட்டிலே இருந்துகிட்டு ஊழியம் செய்யறதில்லை. சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு போங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளுக்குள்ளே ஓநாய் இல்ல, ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். அப்போ உலகத்துல மனுஷர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. ஓநாய கடிச்சு செய்யறோம். ஊழியம் செய்யறவனை அடிக்கிறான், பிடிக்கிறான், ஆலயத்தை அடிக்கிறான், உடைக்கிறான். ஓநாய்கள். அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்க போங்க, தைரியமா போங்க, நான் உங்களோட இருக்கிறேன். உங்களை எல்லாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தைரியமா சொன்னார். பாதாள வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. நான் என் சபையை கட்டுகிறேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. மறுபடினால போராட்டங்கள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, கண்ணீர் கவலைகள் மத்தியில பிள்ளைகளை இழந்து பிரித்து ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தீர்மானம் என்ன?
நம்முடைய பங்களிப்பு என்ன? ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, இயேசு எனக்காக ஜீவன் தந்தார், இயேசு செய்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் நம்முடைய ஊழியர்களை கர்த்தர் இந்த நாளில் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை ஒரு நாளும், இந்த சந்ததி ஒரு காலம் ஒழிந்து போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஊழியத்தை வளரச் செய்வார், பெருகச் செய்வார். தேசங்களில் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அங்கே போகும்போது ட்ரெயின்லேயே 3 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னான். அல்லேலூயா. அதில் ஒருத்தன் நல்ல சிவப்பு நூல் கட்டியிருந்தான், இந்து. 2 பேர் முஸ்லீம்னு தெரியாது. எங்க வந்துட்டு போறீங்க அப்படின்னா, இங்கே தான் மெட்ராஸ் வெள்ளூர் வந்துட்டு போகிறோம். எங்க? அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்காங்க. அங்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிலாம் கிடையாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் ஏதோ ஒரு ஊசியை போட்டுட்டு போவான் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தார், அவ்வளோதான். அவன் போயிடான். கொஞ்ச நேரம் வந்துட்டு டாக்டரு போயிடான். இந்த பையனை கேட்டால் எங்கள் அம்மா சிஎம்சியில் வெள்ளூரில் இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு புருஷனும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சிஎம்சி வெள்ளூரில் இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வியாதிக்கு மருத்துவத்துக்கு போட்டுருக்காங்க. பாருங்க, அசாமு, இன்னும் மேலே போனால் அசாம், நாகாலாந்து, அங்கிருந்து வராங்க சிகிச்சைக்காக. அப்ப இயேசு ஒருத்தர் தான் பரிகாரம், இயேசு ஒருத்தர் தான் சுகம் கொடுக்க முடியும். விசுவாசிங்க. கடைசி போகும்போது கையெடுத்து 2 பேரும் கும்பிடுறான். அந்த இந்துக்காரன் எங்களுக்கு பேகெல்லாம் எடுத்து இறக்கி வச்சு பண்றான், சுவிசேஷத்தை சொன்னான். வரும்போதும் கையில கிடைக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் சுவிசேஷத்தை சொன்னோம். ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு தடையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராதபடி அநேகருடைய ஜெபம். ஆவடியில நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பல இடங்களில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் ரூட்டை கிளியர் ஆகிடுச்சு. திரும்பி போகும்போதும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, வரும்போதும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகல. டக்கல் எடுத்தோம். தக்கல்னா ரொம்ப காசு, அதுல பிரீமியம் தக்கல், அதுக்கான காசு. அப்படி எடுத்துதான் கிடைச்சிச்சு. முந்தின நாள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதை எடுக்க முடியும். அதே மாதிரி வரும்போதும் முதல்ல புக் பண்ணது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வர்ற மாதிரி தான் ட்ரெயினில் கிடச்சிச்சு. ஆனால் பாருங்க, வேற ஒரு ட்ரெயின் அஸ்ஸாமில் இருந்து திருவனந்தபுரம் போகுது, கேரளா போகுது. அந்த வண்டிக்கு ஏசியில் கிடச்சிச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களோட ஒரு ஆராதனைக்கு வர முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கொஞ்சம் கூட ஸ்பீடை அடிச்சு பறத்திட்டு வந்துட்டான். ஆனாலும் ஆமா, அதான் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு மாத்திரம் கன்ஃபார்ம் ஆகுது. 60 வயசானதுனால முதியோருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூட வர 2 பேருக்கு நிரந்தரம் ஆகல. அதனால கேன்சல் பண்ணிட்டு அங்க போய் காத்து கிடந்து காலையில போய் புக் பண்ணாங்க. அவங்களே நாங்கள் வர்றதுக்கு முந்தின நாளே புக் பண்ணிட்டாங்க. ஏன் சொன்ன, ட்ரெயின் நாங்கள் வண்டி ஏறதுக்கு முந்தின நாளே அங்கே புறப்படுது மேலே. அதனால அதுக்கு முந்தி 24 மணி நேரத்துக்கு முன்னால புக் பண்ணணும். பாருங்க எவ்வளவு சிரமம் பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் உதவி செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா, நான் காசு கொடுக்கல. பாஸ்டர் நீங்க வரணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசித்தேன். இப்போ டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வழிக்கு 6000 ரூபாய்க்கு மேல. ஒரு 1600 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா சாதா டிக்கெட்டு இல்லை. ஆனா ஹிந்திக்கார பசங்க கூட்டம், பயங்கர கூட்டம். டவுன் பஸ்ல போற மாதிரி போறாங்க. எப்படிதான் அவ்வளவு தூரம் நின்றுட்டு போறாங்கன்னு தெரியல. சரி, அப்ப எவ்வளவு நாடு பிரச்சனைன்னு சொல்ல வரேன். அப்படி தியாகம் பண்றாங்க. சிலர் தன்னுடைய பணத்தை தியாகம் பண்றாங்க, பொருளை தியாகம் பண்றாங்க. அங்க நாங்க சும்மா போகல. எல்லாருக்கும் அந்த மிஷினரிகளுக்கெல்லாம் சேலை, பேண்ட், துணி அதுவும் எடுத்துட்டு போனோம். அதையும் தூக்கி சுமந்துட்டு போனோம். அல்லேலூயா. அப்போ சிலர் கொடுக்குறாங்க மனப்பூர்வமா. சரி, அங்க போய் கஷ்டப்படுறாங்கன்னு நானும் 2 பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு போனேன். 2 சஃபாரி ஷர்ட் எனக்கு கிடைச்சத. நமக்கு நம்ம ஊழியம் தெரியும்ல, எனக்கு எடுத்து கொடுத்தத நான் வச்சிருந்து
போன நவம்பரில் வந்த மிஷினரிக்கும் கொடுத்தேன். இப்போவும் 2 செட்டு சஃபாரி செட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும், உள்ளதை கொடுக்கணும். கடன் வாங்கி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லலை, ஆனால் உனக்கு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, இப்போ நான் முடிக்கிறேன். இப்போ விளைச்சல் நிறையா இருக்கு, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பதற்கு அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு எஜமான் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. போனா தான் சுவிசேஷம் அறிவித்தாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நத்தை நன்றுன்னு சொன்னார்ல, நத்தை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நத்தை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? வாக்கியால தண்ணியில இறங்கணும், மலையை போடணும். நான் தண்ணியில இறங்க மாட்டேன். நத்தை தானா வருமா? பழமொழி சொல்லுவாங்க, கை நனையாம நத்தை பிடிக்க பார்க்கறான். கை நனையாம எப்படி மீன் பிடிக்க முடியும்? அல்லேலூயா. தண்ணியை கட்டா பயம், ஆனா மீனை பிடிக்கணும். முடியுமா? தைரியமா இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழம் இருக்கும். அந்த நதி, கங்கை நதி போய் பார்த்தா பயங்கர அகலமா இருக்கு. சரி, இறங்கலாமான்னு பார்த்தேன். அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இது ரொம்ப ஆழம், நான் நீந்துவேன் அப்படின்னேன். நீந்துவேன், இது பக்கமா இருக்கு, அப்படி போய் அக்கறை போயிட்டு வர்றதுக்கு. கண்ணு கட்ட தூரம் அகலம். பாஸ்டர் பயங்கர ஆழம், பாஸ்டர் பயங்கர நீ ஒழுக்கு, ஒழுகி போகுது தண்ணி, பயங்கர இழுவ, அப்படி இருக்குது. அப்ப இதனுடைய நீரோட்டத்தின் மத்தியில தான் என்ன செய்யறாங்க? நம்முடைய மிஷனரிகள் குதிச்சிருக்காங்க. அல்லேலூயா. எதை பிடிக்க? முத்துக்கள் எடுக்க. ஆழத்துல தான் இருக்கு முத்து. வெளியேற பெற்ற ஆத்மாக்கள் எங்க இருக்குது? நீ முங்கினாதான். தண்ணியிலே இறங்க பயன்னா எப்படி முங்க முடியும்? முங்கித்தான் இறங்க முடியும். நான் எத்தனை சொன்னாலும் சிலருக்கு என் தொடர்ந்து தான் போதே வழியா, சிலருக்கு என்ன பந்து அடிச்சா திரும்பி வரும். பாலை எத்துனா என்ன செய்யுது? திரும்பி வருது. எக்கோ அடிச்சு திரும்பி வருது. உள்ள போற மாதிரி தெரியல. உள்ள போயிருந்துன்னா இன்னைக்கு எங்கே போயிருக்கோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலமாய் மாறுவோம், நல்ல நிலமாய் மாறுவோம், பக்குவப்பட்ட நிலமாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை கொண்டும் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளைச்சல் நிறைய இருக்குது. 150 கோடி ஜனம், 40 கோடி ஜனம் முங்கிக்கிட்டு இருக்கு. அவன் டார்கெட்டை நிறைவேற்றுறான். ஆனா நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் தடை பண்ணுவார். அல்லேலூயா. ஊக்கமாய் ஜெபித்தால் கர்த்தர் மகிமையான காரியங்களை தேசத்தில் செய்வார். அல்லேலூயா. உபவாசிப்போம், ஜெபிப்போம். நான் சொன்னேன் 3 பேர்கிட்ட ஒரு நாள் உபவாசம் பண்ணணும் அப்படின்னு. இந்த டெடிகேஷன் முடிஞ்சிட்டு மறுநாள் நாங்கள் உபவாசம் பண்ணோம். உபவாசத்தோடு தான் போய் இடங்களை சந்தித்தோம். அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. இன்னொரு பணித்தளத்தில் போயிட்டு அப்புறம் அங்கே அவங்கள பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு கிராமத்துக்கு போனோம். கிராமத்துக்கு போனால் அங்கே ஜெபம் நடக்குது. இவ்வளோ இருக்கிறோம், ஷெட்டு வெறும் ஓடு மாத்திரம் போட்டுருக்குது. ஒரு மறைவுலாம் ஒன்றும் இல்லை, மாட்டு தொழுவ மாதிரி இருக்கு. டாப்பாலை விரிச்சு அதில் ஆராதிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சபையார் மாதிரி 30 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் உபதேசம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆலயம் இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பகுதி வந்திருக்காங்க. டாப்பாலை விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க சந்தோஷமா. சேரை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 2-3 சேர் இருந்ததை போனவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க தரையில் உட்கார்ந்துருக்காங்க. சபை மூப்பன் எல்லாரும் சந்தோஷமா ஆராதிக்கிறாங்க. ஒருத்தர் முகத்திலையும் ஒரு வருத்தமோ பாடலோ ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாங்க இப்படித்தானே இருக்கோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குமா? கேள்வியே இல்லை. அந்த காட்டுக்குள்ள தேடி தேடி போறோம். சின்ன சின்ன ரோடா இருக்கும்.
கர்த்தர் அங்கேயும் தேவ ஜனங்களை வச்சிருக்கிறார். எங்களை கண்ட உடனே அவங்களும் அங்கே விட்டுருவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் விட மாட்டாங்க. இல்லை நான் காலை கழுவி தான் தீருவோம். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாடு மாத்திரம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடும். இல்லைன்னா அங்கேயும் நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்போ அவ்வளவு தெய்வீக தாகம் உள்ளவங்க ஜனங்களை கர்த்தர் மலைகளிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேதுருவிட்ட சொன்னாரு, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நீ இதுவரை மீனை பிடிச்சிக்கிற, இனி மனுஷரை பிடிக்கிற. அப்போ மனுஷரை பிடிக்கிற ஆண்டவர் மலைக்கு கொண்டு போயிருக்காரு. மீன் பிடிக்கிறவங்க எங்க கொண்டு போயிருக்காரு? மலைக்கு கொண்டு போயிருக்கிறார். இப்ப கர்த்தர் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களை தருகிறார். இப்ப பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்ல வச்சு 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ஒரு 8-10 பிள்ளைங்க அங்க இருந்தாங்க ஹாஸ்டல்ல. ஹாஸ்டல் நாளைக்கு பரீட்சை எழுதுறோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டுருந்தோம். பரீட்சை அவங்களுக்கு தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு படிக்க வச்சு அவங்கள முன்னேற வச்சு பாருங்க. இப்ப அவங்க படிச்சுட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு நிச்சயம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு உதவி செய்யறது யாரு? கண்ணை திறந்து விடணும். சரி, நீ எத்தனையோ காரியங்கள் இருக்குது. சரி, சொல்வதற்கு நேரம் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம், கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஏவுவார், ஆனால் போங்க. இல்லைன்னா போய் பார்த்துட்டாது வாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை செய்ய முடியாட்டாலும் வருஷத்துல ஒரு முறை போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க, ஒரே இடத்துக்கு இல்லை. அப்ப நீங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது காட்டிலும் போய் பார்க்கும்போது இன்னும் காரியங்கள் உறுதிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஏழை ஜனங்கள், வருமானம் இல்லை, ஏதோ கொஞ்சம் விவசாயம் பண்றாங்க, கொஞ்சம் இடங்கள் இருக்குது. அதை அதுல நெல்லுக்கு அரிசிலாம் காணிக்க கொண்டு வராங்க, தங்களுக்கு கிடைச்சதை காணிக்க கொண்டு வராங்க. ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கிறாங்க. அதனால பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்க பிள்ளைங்களை ஒரு பிள்ளைகளாவது நம்ம எடுத்து படிக்க வைப்போம். சொன்னது கேட்டா 1500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நம்முடைய சபையிலிருந்து ஒரு பிள்ளையை தாங்குவோம். 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் யாருக்காக? அந்த பிள்ளைகளை தாங்குவது, படிக்க வைப்பதற்காக, பாதுகாப்பிற்காக, எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன பலன் வாடிகளே, அருளை அந்த மனித விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்ன அருவனை நிகழ்ச்சி ஆடையில்லை, அந்த மனித அழிகின்றாரே, அவர் நாவில்லை, அவர் பாலை விட காலையில்லை, அவர் பேசிட நாவில்லை, அவர் பாலை விட காலையில்லை. குணிக்கலையோ Yeah.
விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவினால் பலன் வாடிடுமே. அறுவடை விளைந்த ஆரோவில்லை. அந்த மனிதர் அறிந்தாரே. அறுவடை விளைந்து ஆரோவில்லை. அந்த மனிதர் அறிந்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்த்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, அறுவடை மிகுதியாக இருக்கிறது அப்பா. நாங்கள் ஜெபிக்க ஜெப தூபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவர். கிருபையை தாரும் ஆண்டவர். ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவர். ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவர். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போற